ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இது தேர்ஸ்டேவோட ஈவினிங் விலாகாக இருக்கும். ஆஃபீஸ் முடிச்சுன்னு வந்துருந்தோம். நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். பாப்பாவும் அவங்க அப்பாவும் வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா அத்தை மாமா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால என்ன வீட்டுக்கு இட்டுன்னு போகிறதுக்கு வந்தாங்க. பாருங்கள், ரொம்ப டிராஃபிக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த பெங்களூரில் டிராஃபிக்கே கம்மியாகாது. சின்ன ரோட்டில் போனாலும் ஜாமாக இருக்கும். ஸோ அப்புறமா ஃப்ரைடே இருக்கிறதால பூ வாங்கலான்ட்டு போனேன். பூ வாங்கியாச்சு. ஆனால் இன்றைக்கி சமையல் செய்கிற வேலை இல்லை. இது வந்து நான் எப்பயும் ட்ரெஸ் வாங்குகிற கடை அது. அப்புறம் இங்கே தான் வெஜிடேபிள்ஸ் வாங்குவேன். அப்புறமா இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹேரு கம்மியாக இருக்குன்ட்டு ஹேர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த இடம் எதுக்கு வந்திருக்கோன்னா, குஷ்கா வாங்கிட்டோம், வீட்டுக்கு வாங்கணுன்ட்டு திங்க் பண்ணிட்டோம். சரி கபாப் சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த கடையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு அங்கேயே ஒரு 100 கிராம் வாங்கி சாப்பிட்டு அந்த ஆசையை நான் தீர்த்துக்கினேன். அப்புறமா அங்கத்துலேருந்து வந்து இங்கே தான் நாங்கள் குஷ்கா வாங்குவோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. ஸோ அதனால் அங்கத்துலேருந்து வந்து இங்கே குஷ்கா வாங்கலான்ட்டு. எங்கள் ஹஸ்பண்டு எப்பயும் அவ்வளோதான், சம்டைம்ஸ். ஆனால் என்ன விஷயன்ட்டு சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். இப்போது இன்னும் சாப்பாடு வெளியே வாங்கின்னு வந்துட்டோம். ஸோ குக்கிங்கு வேலை எனக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் வீட்டில் சாமான் எல்லாம் கழுவணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே இருக்கிறதால வீடெல்லாம் தொடச்சி மாப் இன்றைக்கி அடிச்சிடணும். காத்தால ஏஞ்சி ஆஃபீஸ் போகிற டைமில் வேலை செய்யறதுக்கு வந்துட்டு ஆகாது. ஸோ அதனால் இப்போயே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். காத்தால ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சமையல் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ வாங்க, கிச்சன் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, எவ்வளோ கலீஜாக இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாமான் காலையில் கொஞ்சம் கழுவி வச்சேன், பட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் கிச்சனு. இதில் வந்து கபாப் வாங்கினோம் இல்லையா, வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கினோம் கபாபு. ஸோ அது இருக்குது. குஷ்கா வாங்கின்னு வந்தோம். ஃபுல் மெஸ்ஸியாக இருக்குது. இன்னொன்று சொல்லணும், நிறையா வியூஸ் வந்துன்னு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் யாரெல்லாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் நான். பாப்பா ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குன்னா, தூங்கி எழுஞ்சிக்கிறாங்க மேடமும். ஸோ அதனால ஃபேஸ் இப்படி ஆகிட்டுக்குது. ஆஃபீஸ் முடிச்சுன்னு வீட்டுக்கு வந்து ஆக்சுவல் டைம் இப்போது 7:20 ஆயிருக்கு. இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஆர்சிபி மேட்ச் இருக்குது. நான் வந்து விராட் கோலியோட ஃபேனு. நீங்கள் எல்லாம் யாரோட ஃபேனுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐபிஎல் மேட்ச் வந்துட்டு. இந்த வாட்டியும் ஆர்சிபி கப் அடிக்கணுன்ட்டு நான் ப்ரே பண்ணுறேன் காட்க்கு. பாப்பா கூட வந்து ஆர்சிபி தான் பிடிக்கும் இல்லையாமோ? ஓகே கைஸ், இங்கே என்னெல்லாம் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ ஸோ சாமான் கழுவிடலாம் அப்படின்ட்டு சாமான் எல்லாம் போட்டுன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு அப்படி தான் 1-2 இருந்தால் நான் வாஷ் பண்ண மாட்டேன். எல்லாமே மொத்தமாக போட்டுட்டு அப்புறமா தான் நான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு சாமான் கழுவுறது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறமா எதுக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்குறான்னா, டிவி ஓடினே இருக்குது. ஸோ ஆர்சிபி மேட்ச் நடந்துன்னுக்குது. ஸோ மழை வந்ததுனால அந்த மேட்ச் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. அதனால வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வருதுன்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்குறேன். இந்த சாமான் கழுவும்போது தான் எனக்கு நிறைய யோசனை வரும். யாரெல்லாம் எப்படி என்ன ஏது, எங்களை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லோரும் பற்றி யோசிக்கிறோம். நம்ம பாப்பாவோட ஃப்யூச்சர் நாங்கள் பார்க்கணும். யார் எப்படி இருந்தால் என்ன, நாங்கள் ஒர்க் போகிறோம், அதை அர்னிங்ஸ் பண்ணுறோம், அது அங்கத்துக்கு அங்கேயே போயின்னுக்குது. பாப்பாக்கோசம் நாங்கள் ஏதாவது மிச்சம் பண்ணணும். இனிமேல் யாருக்கோசமும் நம்ம எதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கோசம் யாரும் ஒரு 10 ரூபாவும் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நாங்கள் மட்டும் எதுக்குங்க எல்லாருக்கும் செலவு பண்ணுறோம்? உங்களுக்கும் தான் சொல்கிறேன். அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அத்தை மாமாவாக இருந்தாலும் பரவாயில்ல,
யாராக இருந்தாலும் எப்படி நம்மள ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படி தான் பண்ணணும். பாருங்கள், கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எனக்கு கிச்சன் வந்து எப்பயும் க்ளீனாக இருக்கணும். இந்த மலையை பாருங்கள் எப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அப்புறம் வந்து நான் வெறும் இது குஷ்கா கபாப் சாப்பிட்டதுனால நான் போய் வெறும் உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றின்னு வந்துட்டேன். இது வீட்டில் மாப் அடிக்கணுன்ட்டு நான் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறமா ஃபினாயில் போட்டு தான் நான் மாப் அடிக்குவேன் எப்பயுமே. அவ்வளோதான். ஏன்னா கண் திருஷ்டி ஏதாவது இருந்தாலும் அந்த நம்ம அது கல்லுப்பு போடுறோம் இல்லையா, அதில் எல்லாம் வந்துடும்ன்ட்டு இப்போ நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல எல்லாமே வந்து. ஸோ அதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் மாப் அடிச்சிட்டு நைட்டே அடிச்சிட்டேன் நான். ஸோ காலையில் ஆஃபீஸ் போகிறதால குளிச்சுட்டு நம்ம ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம். அந்த டைமில் எங்களால் முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் நைட்டே வந்துட்டு வெறும் உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றின்னு வந்து மாப் அடிச்சிட்டு வீட்டு முன்னாடியெல்லாம் பெருக்கி மாப்பெல்லாம் அடிச்சிட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டேன் நான். எங்கள் வீட்டு ஹோம் டூர் போடணுன்ட்டு கேட்டுன்னே இருக்காங்க என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ நான் ஹோம் டூர் போடணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்போ முடியும்னு தெரில. நானும் பாப்பா, ஹஸ்பண்ட் இருக்கும்போது தான் என்னால் போட முடியும். எங்கள் அத்தை மாமா இருக்கும்போது போட மாட்டேன் நான் எப்பயுமே. அவ்வளோதான். இதெல்லாம் தொடச்சாச்சு நான். அப்புறமா வீட்டு முன்னாடி வாசப்படியெல்லாம் கழுவிட்டு கோலம் எல்லாம் போட்டு இப்பயே வச்சிடலாம். அப்புறமா காத்தால ஏஞ்சி பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி நானும் பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஸோ டைம் இருக்காது இல்லையா. தூங்குறதே லேட் ஆகிடுச்சு எனக்கு. மறுபடியும் காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பாருங்கள், கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. என்னோடய கோலம் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். The next day. Hey guys, good morning. நான் வந்துட்டு அப்படியே ஏஞ்சி கொஞ்சம் தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து நாஷ்டாக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு பண்ணின்னுக்கிறேன். என்ன ஸ்பெஷல் பண்ணால் கார பொங்கல் தான் செஞ்சுன்னுக்கிறேன். ஸோ அதனால இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக எப்படி பண்ணுறது கார பொங்கல்ன்ட்டு உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் காமிச்சுன்னு இருக்கேன் வாங்க. காஃபி போடலான்ட்டு ரெடி வச்சுட்டேன். அப்புறம் வந்து கார பொங்கல் பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை தான் போட்டு காமிச்சுக்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்ட்டு. சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஃபுல் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு குக்கிங்குன்னா அது வந்துட்டு கார பொங்கல் தான். சூப்பராக இருக்கும். இங்கே பெங்களூரில் வந்துட்டு நிறைய பேர் இது தான் ஈஸி ரெசிபின்ட்டு எல்லோரும் பண்ணுவாங்க. நானும் இன்றைக்கி சிம்பிளாக 3 பேர் தானே இருக்கிறதுன்ட்டு நானும் அதே கார பொங்கல் தான் பண்ணிட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட சட்னி, தேங்காய் சட்னி இல்லைன்னா காரா சட்னி ரெண்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. தாளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சமானா அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு விசில் போடுறது அவ்வளோதான். எங்கள் அத்தை மாமா இல்லாதனால 3 பேருக்கு தானேன்ட்டு சிம்பிளாக நான் செஞ்சிட்டேன். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றின்னு வந்து ஃப்ரைடேவோட மார்னிங் எல்லாருக்குமே ஓகே. குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டேன். வந்து சமையலெல்லாம் செஞ்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சுட்டேன் நான். ஸோ இப்போது பூஜை பண்ணுறது அப்புறம் சட்னி வைக்கிறது மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறேன் என்னான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சட்னி பண்ணலான்ட்டு தேங்காய் உடச்சா பூ வந்திருக்குங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூ வந்து நாங்கள் உடச்ச தேங்காயில் வரவே இல்லை. நல்லா இருக்கா பாருங்கள். பூஜை பண்ணிடலான்ட்டு பூஜை ரூம் ஓப்பன் பண்ணி காமிச்சின்னு இருக்கேன் நான். ஸோ பூஜை பண்ணிடலான்ட்டு அப்புறமா பூவெல்லாம் வாங்கின்னு வந்தோம் இல்லையா, அது ஒரு தட்டில் போட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டு தான் நான் சாமிக்கு வைக்குவேன். ஏன்னா யார் யார் தொட்டு இருப்பாங்க, என்ன வெளியத்தில் இந்த எல்லாம் வாங்கின்னு வந்திருப்போம். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு அப்புறமா வந்து நான் வாசப்படிக்கு வச்சுட்டு தான் அப்புறமா சாமிக்கு ஃபஸ்ட்டு வைக்குவேன். ஏன்னா நைட்டே நான் கோலம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் இல்லையா, அந்த மாதிரி விடக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போயே பூ வச்சுட்டு அப்புறமா சாமிக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. கோலம் இப்போ நல்லா இருக்கான்ட்டு பாருங்கள்.
அப்புறமா பூஜைலாம் பண்ணின்னே இருந்தால் பாப்பா வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டு. எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க எங்கள் வீட்டில் வீடியோ பண்ணுறதுக்கு. பூஜை அன்றைக்கி எப்பயும் எங்கள் மாமனார் தான் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க இல்லாதனால நான் பண்ணின்னு இருக்கேன். நினச்சின்னு இருப்பாங்க நாங்கள் இல்லைன்னா பூஜை பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க வர்றதுக்கு முன்னாடியும் நான் தான் பூஜை பண்ணின்னு இருந்தேன், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். ஸோ யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, ஆனால் நம்ம வீட்டு எப்படி வச்சுக்கணும் எப்படி இருக்கணுன்ட்டு எங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால வந்துட்டு சாமிக்கிட்ட அதெல்லாம் ஒப்படைச்சிக்கின்னு நான் பூஜை பண்ணினே வந்தேன். எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆகணுன்ட்டு எல்லாம் கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன். ஏன்னா கஷ்டப்பட்டால் அதுக்கு பலன் கிடைக்கும்ன்ட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதனால என்ன கஷ்டம் வருதோ என்னமோ எல்லாமே நாங்கள் பட்டுட்டு பொன் குழந்தை வச்சுருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் அர்னிங்ஸ் பண்ண முடியுமோ நல்ல இதில் வந்துட்டு அர்னிங்ஸ் பண்ணுறோம். ஸோ பூஜை முடிஞ்சிச்சு. பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேன். சாமிக்கிட்ட நல்லா வேண்டின்னு இருந்தேன், எல்லாமே நல்லா தான் நடக்கணும், நாங்கள் படுற கஷ்டத்துக்கு எங்களுக்கு பலன் கொடுங்கன்ட்டு தான் நான் வேண்டுவேன். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட எங்கள் கை பிடிச்சி நல்லா தான் நடத்தி கொடுங்க கடவுளைன்ட்டு வேண்டின்னு இருந்தேன். பாப்பாவும் வந்து நின்று பார்த்துன்னே இருந்தாங்க, நான் அப்சர்வே பண்ணல. இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்துன்னே இருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பூஜை பண்ண வாட்டிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுக்கினேன். இது வச்சா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு எப்படி பூஜை பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த புகை என்ன வந்துன்னு இருக்குது, அது வந்து தூபான்னு சொல்லுவாங்க. ஸோ அது போட்டால் தான் எனக்கு பூஜையே ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ எல்லோரும் பண்ணுவாங்க அதே மாதிரி, அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ பூஜை எல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கிறேன். ஏனுமா ஓகே கைஸ், ஆஃபீஸ் கிளம்பிட்டு போகும்போது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா வந்து ஈவினிங் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். 2 பேரும் உக்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்துட்டு ஃபோன் என்னவோ ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ அது என்னன்ட்டு காமிச்சுன்னு இருந்தேன். அவங்களும் பார்த்துன்னு இருந்தாங்க அது ஃபோன் ப்ராப்ளமா இல்லை என்னன்ட்டு. சரி அப்படியே உக்காந்து சாப்பிட்டுன்னு பேசின்னு இருந்தோம். பாருங்கள், இதுதான் காரப்பொங்கல் நான் செஞ்சது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து இது குழந்தைங்களெல்லாம் கிட்னாப் பண்ணுறது நடந்துன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை கலர் டின்ட்டு போட்டிருந்தாங்க.